2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடந்த மாணவர் போராட்டம் திடீரென அரசுக்கு எதிரான கலவரமாக மாறியது. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பியோடினார். இதை அடுத்து வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்றது. மாணவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிவிட்ட ஷேக் ஹசீனாவுக்கு டாக்கா கோர்ட் சமீபத்தில் மரண தண்டனை விதித்தது. அவரை இந்தியா உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என வங்கதேச அரசு வலியுறுத்தி வருகிறது. ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் தலைவர்களில் முக்கியமானவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி. ஷேக் ஹசீனாவையும் அவருக்கு புகலிடம் கொடுத்த இந்தியாவையும் கடுமையாக விமர்சித்து பேசி வந்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி நடக்கவுள்ள வங்கதேச பொது தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார். டாக்காவில் கடந்த வாரம் அவர் பிரச்சாரம் செய்தபோது மர்ம ஆசாமிகள் ஷெரீப் உஸ்மான் ஹாதியை சுட்டனர். டாக்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் நிலைமை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக வங்கதேச அரசு ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் சிங்கப்பூருக்கு அனுப்பியது. சிங்கப்பூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஷெரீப் உஸ்மான் ஹாதி நேற்று இறந்தார். இதனால் வங்கதேசத்தில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது. ஹசீனாவின் ஆதரவாளர்கள்தான் சுட்டனர் என ஷெரீப் உஸ்மான் ஹாதி ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராகவும் அவருக்கு புகலிடம் கொடுத்த இந்தியாவுக்கு எதிராகவும் வங்கதேசத்தில் போராட்டம் வெடித்து கிளம்பியுள்ளது. இந்தியாவுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடுவதாக சொல்லி டெய்லி ஸ்டார், பிரதோம் அலோ ஆகிய பத்திரிகை அலுவலகங்களை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். இந்நிலையில் வங்கதேசத்தில் வசிக்கும் இந்துக்கள் மீதும் போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்த துவங்கியுள்ளனர். மைமென்சிங் மாவட்டத்தில் ஸ்கொயர் மாஸ்டர்பாரி பகுதியில் இந்து இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அங்குள்ள பயோனீர் ஜவுளி தொழிற்சாலையில் திபு சந்திரதாஸ் என்ற இந்து இளைஞர் வேலை பார்த்து வந்தார். அவருக்கு வயது 30. தொழிற்சாலையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சந்திரதாஸ் நபிகள் நாயகத்தை பற்றியும் இஸ்லாம் மதம் பற்றியும் அவதூறாக பேசியதாக தகவல் பரவியது. இஸ்லாமிய இளைஞர்கள் கம்பெனி அருகே ஆவேசத்துடன் ஒன்று திரண்டனர். வேலை முடிந்து வெளியே வந்த திபு சந்திரதாஸை கொடூரமாக தாக்கினர். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக இறந்தார். அதன் பிறகும் ஆத்திரமடங்காத போராட்டக்காரர்கள் திபு சந்திரதாஸ் உடலை அங்கு மரத்தில் கட்டி வைத்து கம்பால் சரமாரியாக அடித்தனர். பிறகு திபு சந்திரதாஸ் உடலை அருகிலுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போட்டு தீ வைத்து எரித்தனர். போலீசார் விரைந்து சென்று திபு சந்திரதாஸ் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்து இளைஞர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு வங்கதேச அரசின் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதிய வங்கதேசத்தில் இதுபோன்ற வன்முறைக்கு இடமில்லை. இந்த கொடூரமான குற்றத்தை செய்தவர்கள் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது எனவும் முகமது யூனிஸ் தெரிவித்தார். இந்த முக்கியமான நேரத்தில் வன்முறை, வெறுப்புணர்வை கைவிட்டு உயிர் தியாகம் செய்த ஷெரீப் உஸ்மான் ஹாதிக்கு ஒவ்வொரு வங்கதேச குடிமகனும் அஞ்சலி செலுத்தி அவரது நினைவுகளை போற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என வங்கதேச அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. வங்கதேசத்தில் மீண்டும் வெடித்து கிளம்பியுள்ள போராட்டத்துக்கு இடையே ஒரு இந்து இளைஞர் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.